அன்னலாரினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 25 ஆண்டு காலம் ஷாம் தேசத்தினுடைய முடிசூடாத அதிபர். அல்லாஹு அக்பர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாகிற போது ஒரு பையை கொடுத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் மௌத்தாகி ரூகு போனதுக்கப்புறம் இந்த பொட்டியை திறக்கணும். இதுக்குள்ளே ரசூலுல்லாவின் ரோமம் இருக்கிறது. ரசூலுல்லா வெட்டென நெகமெல்லாம் இருக்குது, வெட்டென நெகம் இருக்குது. ரசூலுல்லாவுடைய போர்வை இருக்குது, அவங்க மேலே போட்ட துண்டு இருக்குது. நான் கஃனில் போகும்போது அத்தனையும் உள்ளே வச்சு என்னை அனுப்பிச்சிடணும். குறிப்பாக ரசூலுடைய நகங்களை எடுத்து என்னுடைய முகத்தில் இருக்கிற குழிகளில், கண் குழியில், காது துவாரத்தில், மூக்கு துவாரத்தில், வாய் மூடும் பகுதியில் எல்லா இடத்திலையும் ரசூலுடைய நகம் இருக்க வேண்டும், ரோமம் இருக்க வேண்டும், ரசூலின் துண்டு போர்த்தப்பட வேண்டும். சொல்லிய மறுநாளைக்கு அடுத்த நாள் வஃபாத்தாகிவிட்டார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னபடி அவர்கள் போய் ஊரூராக சுற்றி சுற்றி சஹாபாக்களிடம் சேமித்து வைத்திருந்த அன்னலாரின் ரோமங்களோடு நகங்களோடு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பயணப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ரஹ்மத்துல்லில் ஆலமீனை முழுமையாக அனுபவித்தவர்கள் சத்திய சஹாபா பெருமக்கள்.